This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஆர்பிலேருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டிஆர்பியிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2708 போஸ்டிங் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 57,700 முதல் 1,82,400 வரை கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி பார்த்தீங்கன்னா 72, ஷார்ட்ஃபால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3, ஸ்பெஷல் ரெக்கமெண்ட் ஃபார் த பிரசிடென்சி காலேஜ் 3, கரண்ட் வேகன்சி 2630. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2708 வேகன்சிக்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/10/2025 அன்று இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/11/2025. இதற்கான எடிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11/11/2025 டு 13/11/2025 வரை கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 20/12/2025 தோராயமாக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரிக்கான வேகன்சி குறித்துன்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். 55% மார்க்கோட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில கேட்டகரியில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்கிறாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இருக்குது. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ். இதில் குறிப்பிட்ட மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். இது நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கு பார்ட் பியும் பேப்பர் 2வும் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து 100 கொஸ்டின் 150 மார்க்கு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் டைப்பு 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. ஆஃப்டர்நூன் நடக்கும். பார்த்தீங்கன்னா 1 எஸ்ஏ டைப் கொஷின் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 300 வேர்டு வந்து இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கும் 15 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 230 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ, ஹையஸ்ட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஜாப் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பழைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.